வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். லட்சுமி படிக்கிற மாதிரி புக் எடுத்துட்டு இப்போ வீட்டு வாசல்ல வந்து உட்காடுறாங்க. ஆப்போசிட்ல பாரதி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட செய்கையிலே பேசுறாங்க. ப்ளீஸ் அப்பா, எனக்காக கொஞ்சமாவது சாப்பிடுங்க, நான் சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி சொல்றாரு, நீ என்னோட செல்ல பொண்ணு இல்ல, இது உண்ணாவிரதம், நான் சாப்பிடக்கூடாது, சொன்னா புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த டைம்ல கரெக்டா ஹேமா இப்ப அங்க வந்துடுறாங்க. நீ யார் கூட கை கால் ஆட்டி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட மனசு மாறிடுச்சா, நீ அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. நான் போய படிச்சுட்டு இருந்தேன், அதை சொல்லி பார்த்துட்டு இருந்தேன், அதனாலதான் கை கால ஆட்டிட்டு இருந்தேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு லட்சுமி கோவமா கேக்குறாங்க. என்னோட மனசு ஒன்றும் மாறாது, நான் இப்போ மாறவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. லட்சுமிக்கு என்னை விட கோபம் இன்னும் அதிகமா இருக்கு போல அப்படின்னு ஹேமா நினைக்கிறாங்க. அடுத்ததா நைட் டைம்ல இப்போ தாமரை கண்ணம்மா வீட்டுக்கு வந்து படுக்கிறதுக்காக வராங்க. எங்க வீட்டுலதான் குளிர் ரொம்ப இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் அதை விட அதிகமா இருக்கு போலயே அப்படின்னு சொல்றாங்க. பாரதி இப்போ கண்ணம்மாவை நினைச்சு பாட்டு பாடுறாரு. உன் புருஷன் தான் பாட்டு பாடிட்டு இருக்காரு, அவர் எந்த பாட்டு பாடுறாரு, இது எந்த சினிமாலயும் வந்தது இல்லையே, ஏதாவது சீரியல்ல வர பாட்டா அப்படின்னு தாமரை கேக்குறாங்க. நேரம் அமைதியா இருங்கக்கா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி அந்த பாட்டை ஃபுல்லா பாடுறாரு. பாட்டை பாடிட்டு பாரதி படுத்துடுறாரு. நீ சொல்லு கண்ணம்மா, நான் உன்ட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன்ல, இது எந்த படத்துல வர பாட்டு அப்படின்னு கேக்குறாங்க தாமரை. இது படத்துல வர பாட்டு இல்லக்கா, ஒரு காலத்துல நாங்க ஒன்னா சேர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு கவிதை எழுத வருமானு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அவர் ஒரு வாரமா கஷ்டப்பட்டு இந்த கவிதை எழுதுனாரு, அதுக்கப்புறமா என்கிட்ட பாட்டாவே பாடி காமிச்சாரு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. டாக்டருக்கு உன் மேல அவ்வளவு ஆசை, எவ்வளவு உருகி உருகி எழுதியிருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்றாங்க தாமரை. டாக்டரை மன்னிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லையா கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, இந்த ஜென்மத்துல அந்த வாய்ப்பே இல்லக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில இப்போ பூஜா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அழுறாங்க. தாமரைக்கா அழுற சத்தம் கேக்குது அப்படின்னு கண்ணம்மா அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பூஜா மயக்கம் போட்டு விழுந்துட்டா கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க தாமரை. ஆனா எப்போதும் போல தானே அப்படின்னு எலுமிச்சை சாரெல்லாம் கொடுத்து பார்த்தேன், ஆனா அவ இன்னும் கண்முழிக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. தாமரையோட அப்பா சொல்றாரு, பூஜா அடிக்கடி மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, நெஞ்சு வலிக்குன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணம்மா சொல்றாங்க, என்னக்கா இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறீங்க, பூஜாவுக்கு ஏதாவது இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனையா கூட இருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்றாங்க. படிக்காதவமா, எனக்கெல்லாம் அதை பத்தி என்னமா தெரியும் அப்படின்னு தாமரை சொல்றாங்க. உடனே வாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. தாமரை அப்பா சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் இவ தாங்குவாளான்னு தெரியலையேமா, பிள்ளை மூச்சு போய் சிலமா படுத்து கிடக்குறாமா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா அப்பா சொல்றாரு, நீ வேணா பாரதியை போய் கூப்பிடுமா அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது முதலுதவி பண்ணுவார்லமா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மாவும் ரொம்ப பதறி போய் பாரதிட்ட பேச போறாங்க. என்னாச்சு கண்ணம்மா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. பூஜா மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. பாரதி பூஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறாரு. அடிக்கடி இப்படிதான் பூஜா மயக்கம் போட்டு விழுவாலாம், அவங்க சத்து குறைபாடுன்னு நினைச்சிட்டு ஏதோ எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அடுத்ததா அங்க இப்போ ஆம்புலன்ஸ் வந்துருது. பாரதி பூஜாவை ஆம்புலன்ஸ்குள்ள தூக்கிட்டு போறாரு. அங்க வச்சு பூஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு. கரண்ட் ஷாக்லாம் வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு பூஜாவோட உயிரை காப்பாத்திடுறாரு. கணபதி பாரதிட்ட சொல்றாரு, நீங்கெல்லாம் தெய்வம் டாக்டர், சக கடந்த பொண்ணை பொழைக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஊருக்காரங்களாம் இப்போ கண்ணம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நம்ம ஊரு பொண்ணுக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக நீ பாரதிட்ட போய் பேசினியாம்லமா அப்படின்னு கண்ணம்மாட்ட கேக்குறாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்னா நேரா எங்கிட்ட வந்து அவர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கலாமா இல்லையான்னு பெர்மிஷன் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்ச ஒரு தட்டை நீ பேசினா இதெல்லாம் நீ ஊர் கட்டுப்பாடுற மீற மாதிரிமா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மாட்ட. குழந்தை விஷயம், அதனாலதான் நான் பேச போனேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. டாக்டரை ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாரதி இப்போ ஆம்புலன்ஸ் டோரை திறந்து கீழே இறங்குறாரு. என் பொண்ணு எப்படி இருக்கிறா டாக்டர் அப்படின்னு தாமரை கேக்குறாங்க. இப்ப பூஜாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பாரதி சொல்றாரு. தாமரை அப்பா கேக்குறாரு, மறுபடியும் இந்த மாதிரி பூஜா மயக்கம் போட்டு விழமாட்டால அப்படின்னு கேக்குறாரு. பாரதி சொல்றாரு, அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவ கண் முழிச்சதும் அவளுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மாத்திரை ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு பாரதி சொல்றாரு. என் பொண்ணை காப்பாத்த வந்த தெய்வம் டாக்டர் நீங்க அப்படின்னு தாமரை நன்றி சொல்றாங்க பாரதிக்கு. பாரதி இப்போ அங்க நிக்கிற ஊர்க்காரங்கிட்ட சொல்றாங்க, எல்லாரும் வழிய விடுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னை தொட்டாலோ பேசினாலும் அப்புறம் ஊர்ல இருந்து உங்களை விலக்கி வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பாரதியை பார்த்து பேசுறதுக்காக இப்போ நாட்டாம பிரசிடென்ட் ஊர் மக்கள் எல்லாருமே போறாங்க. ஏதோ எங்க ஊர் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்றதுக்காக உன்னை இப்ப சும்மா விடுறோம், அதுக்கப்புறமா நாங்க எல்லாம் பேசி முடிவெடுத்து மறுபடியும் உன்னை பார்த்து பேசுறதுக்காக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கணபதி சொல்றாரு, இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.